அதிபதி குரு பகவான் வந்து இவருக்கு லக்னத்திலேயே வந்து உட்காந்துருக்காரு. அப்போ கடனுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவர தேடி வந்து கடன குடுக்குற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படும். அதனால கண்டிப்பா இவருக்கு கடன் வாங்குற அமைப்பு இதுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி இப்ப 4ஆம் பாவம் வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு இல்லையா? இந்த 4ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் போய் உட்காந்துருக்காரு. அப்போ செவ்வாய் பகவான் எதுக்கு அதிபதி ஆகுறாருன்னா, 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் ஆகுறாரு. அப்போ அந்த அதிபதி செவ்வாய் பகவான் வந்து 4ஆம் இடத்துல உட்காரும் பொழுது, விரயத்திற்காகவே இன்வெஸ்ட்மென்ட்ங்கிற மாதிரி ஆயிடுது. அதேபோல ஒரு நண்பர் வந்து சொல்றாரு, இல்ல மனைவி சொல்றாங்க அப்படின்ட்டு இவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவருக்கு அது அழுத்தத்தையும், விரயத்தையும் தான் ஏற்படுத்தி குடுக்கும் அப்படின்னு சொல்றோம். சரி நான் அப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதா? அதேபோல எனக்கு இந்த கடன் வந்து இதே மாதிரி தான் இருக்குமா? நான் ஒரு வேள வாங்குனா இந்த கடன் அதிகமாயிட்டே தான் இருக்குமா? அப்ப எனக்கு ஏற்ற காலம் எது? நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நான் கடன் வாங்குற காலம் எது? அப்படின்னு கேட்கும்பொழுது, இவருக்கு நட்சத்திர புள்ளி நகர்ந்து மாறும்பொழுது கண்டிப்பா வந்து இதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து சாதகமா இருக்கு. ஸோ அப்ப அவரு அந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பா வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்.